अस्मद्गुरुभ्यो नमः। श्रीशैलेशदयापात्रं धीभक्त्यादिगुणार्णवं यतीन्द्रप्रवणं वन्दे यजामातरं मुनिम्। लक्ष्मीनाथसमारम्भां नाथयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्मव्यामोहतस्तरितरार्तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दिगैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये। मातापिता युवतयस्तनया विभूतिः सर्वं यदेव नियमेन मदन्वयानाम् आद्यस्य नः कुलपतेर्वकुलाभिरामं श्रीमत्तदङ्घ्रिजुगुलं प्रणमामि मूर्ध्ना भूतं सरश्च महदाह्वय भट्टनाथ श्रीभक्तिसारकुलशेखरयोगिवाहान् भक्ताङ्घ्रिरेणुपरकालयतीन्द्रमिश्रान् श्रीमत्पराङ्कुशमुनिं प्रणतोऽस्मि नित्यम्। नीलातुङ्गस्तनगिरितटे सुप्तमुद्बोध्य कृष्णम् पारार्थ्यं स्वं श्रुतिशतशिरः सिद्धमध्यापयन्ति स्वोच्छिष्टायां स्रजि निगलितं या बलात्कृत्य भुङ्क्ते गोदा तस्यै नम इदमिदं भूय एवास्तु भूयः अन्नवयल पुதுவை ஆண்டாள் அரங்கற்கு பன்னு திருப்பாவை பல்பதியம் இன்னிசையால் பாடிக் கொடுத்தாள் நற்பாமாலை பூமாலை சூடிக் கொடுத்தாளைச் சொல்லு சூடிக் கொடுத்த சுடற்கொடியே தொல்பாவை பாடியருளவல்ல பல்வளையாய் நாடி நீ வேங்கடவர்க்கென்னை விதியன்ன விம்மாத்தம் நான்கடவா வண்ணமே நல்கு. திருப்பாவை ஜீயர் அப்படின்னு பெயர் பெற்றவர் எம்பெருமானார். அந்த எம்பெருமானார் எதனாலே திருப்பாவை ஜீயர்னு பெயர் பெற்றார் அப்படின்னா, ரொம்ப ஆச்சரியமான ஈடுபாடு உடையவர். இந்த திருப்பாவை அப்படின்ற ஒரு திவ்ய பிரபந்தத்துல விசேஷமான ஈடுபாடு உடையவர். தம்முடைய பிக்ஷை அப்படின்ற ஒரு அந்த அனுஷ்டானத்துக்கு போகக்கூடிய காலத்திலே இவர் திருப்பாவை அனுசந்தானம் பண்ணி கொண்டு போவர். இதெல்லாம் முன்னாடியே முந்து மதளித்தன் அப்படின்ற அந்த பாசுரத்துல அனுபவித்திருக்கிறோம். அப்பேற்பட்ட அந்த எம்பெருமானாருடைய விசேஷ அபிமானத்துக்கு இலக்காயிருக்கிற இந்த அற்புத கிரந்தமான திருப்பாவையில கடந்த உபன்யாசம் பர்யந்தமாக 21 பாசுரங்கள் அனுபவித்தோம். இப்பொழுது 22ஆம் பாசுரத்திலே கண்ணனை எழுப்புற போது ரொம்ப ஆச்சரியமா எழுப்புறா ஆண்டாள். நப்பின்னை பிராட்டிய முன்னிட்டு கண்ணனை கடந்த பாசுரங்கள் 2த்துல தான் எழுப்பினார். இப்பொழுது இந்த பாசுரத்துல அந்த கண்ணன் தான் விழித்தான்னு காட்டுறான். அந்த விழித்தான் அப்படின்றத சொல்லணும்னா அவன் எப்படி எழுப்பினா ஆண்டாள் அப்படின்றது ரொம்ப ஆச்சரியமான பாசுரம். அங்கண்மான் ஞாலத்தரசர் அபிமான பங்கமாய் வந்தனின் பள்ளி கட்டில் கீழே சங்கம் இருப்பார் போல் வந்து தலை பெய்தோம் கிங்கிணிவாய் செய்த தாமரை பூ போலே செங்கண் சிரிச்சிறிதே எம்மேல் விழியாவோ திங்களும் ஆதித்யனும் எழுந்தார் போல் அங்கள் இரண்டும் கொண்டு எங்கள் மேல் நோக்குதியல் எங்கள் மேல் சாபம் இழிந்து ஏலோர் எம்பாவாயின்னு பாசுரம். முன் பாசுரத்துல சொல்றச்சே ஏத்த கலங்கள் எதிர்பொங்கி மீதளிப்பா அப்படின்ற இடத்துல சொல்றச்சே மாத்தார் அதாவது ஆத்தப்படைத்தார் மகனே அறிவராய் ஊத்தமுடையாய் பெரியாய் உலகினில் தோத்தமாய் என்ன சுடரே துயிலாய் மாத்தாருனக்கு வலை தொலைந்தொன் வாசல் கண் ஆத்தாது வந்துன் நடிபணியுமா போலே போத்தியாம் வந்தோம் அப்படின்னு காட்டினார். அந்த விஷயம்தான் தொடர்ந்து இந்த பாசுரத்துல காட்டப்படுறது அப்படின்னு காட்டுறாரு நம்முடைய ஆச்சாரியர்கள். முதல்ல என்ன இந்த பாசுரத்துல சொல்லப்படுறது, முதல்ல என்ன சொல்லப்படுறதுன்னா, அந்த அபிமான பங்கமாய் வந்து அந்த அரசர்கள் இருக்காளே அந்த மாதிரி நாமளும் வந்து இருக்கிறோம். அவர்கள் எல்லாம் அனன்ய கதியா வந்து சேர்ந்திருக்கிறா. அந்த அபிமானத்தை விட்டு வந்து சேர்ந்திருக்கிறா, வேற கதி இல்லாம வந்து சேர்ந்திருக்கிறா. நாம் நம்முடைய அனன்யார சேஷத்துவத்தை காட்ட உன்னுடைய திருவடியில வந்து சேர்ந்திருக்கிறோம் அப்படின்னு காட்டும். ரொம்ப ஆச்சரியமான பாசுரம். அங்கண்மான் ஞாலம், இந்த ஜகத் இருக்கிறதே ஒரு ரொம்ப ஒரு சுந்தரமான ஒரு பதத்தை இட்டு காட்டுறார். அங்கண்மான் ஞானம், அதாவது ஒரு விஷயத்தை பார்க்கணும் அப்படின்னா பாசிட்டிவா பார்க்கலாம், நெகட்டிவா பார்க்கலாம், லோகத்துல பார்க்கணும் இல்லையா, சாதகமா பாதகமா 2 விதத்துல பார்க்கலாம். அந்த மாதிரி எல்லாத்தையும் பார்க்கறச்செல்லாம் சாமான்யமா இந்த லோகத்தை சொல்றச்சே இது இருள் தருமா ஞானம் அப்படின்னெல்லாம் சொல்றது வழக்கம் இல்லைன்றது, அது வாஸ்தவம் தான். இருந்தாலும் அந்த விஷயத்துல ஒரு சாதகம் உண்டு, அதுல ஒரு பாசிட்டிவ் உண்டு அப்படின்றது எடுத்து காட்டுறார்.
நம்ம எல்லாம் பார்த்து வயத்து வாழ்வீர்கள், இந்த கோபிகள் எல்லாம் பார்த்து நம்ம எல்லாம் பார்த்து வயத்து வாழ்வீர்கள் அப்படி எப்படி ஆரம்பிச்சாலும் அந்த மாதிரி இந்த ஜெகத்தை பார்க்கறச்ச ரொம்ப ஆச்சரியமா சொல்றார். அங்கண் மான் ஞாலம். அங்கண், ரொம்ப அழகிதான இந்த ஜெகத். என்ன அழகு இந்த ஜெகத்துல, என்ன அழகு இருக்கிறது? நம்ம எல்லாம் இந்த எம்பெருமானை விட்டு பிரிக்கிறதுக்கு தான் இந்த ஜெகத் இருக்கிறது, இந்த சம்சாரம் இருக்கிறது. இதுல என்ன அழகு வந்ததுன்னா, ஒண்ணு இல்ல, இந்த பிரம்மாவில் ஆரம்பிச்சு பிபீலிகா ஒரு எறும்பு பரியந்தமாக தங்கள் தங்களுடைய போகோபகரணங்களை கொண்டு ஆனந்தமா இருக்கிறதுக்குன்னு ஒரு இடம் ஜெகத். யோசனை பண்ணி பாருங்க. இந்த பிரம்மாவில தொடங்கி ஒரு எறும்பு பரியந்தமாக அந்தந்த வஸ்து, அந்தந்த ஜீவராசிகளுக்கு எது ஆனந்தத்தை கொடுக்கிறதோ அந்த போக்கிய வஸ்துக்கள், அந்த போக்கிய வஸ்துக்களை கொண்டு அனுபவிக்கிறதுக்குன்னு இருக்கிற இடம் இது. நாமளும் அதை தானே பண்றோம். நம்முடைய போக்கிய வஸ்துக்கள், நமக்கு எது போக்கியம் வச்சுட்டு இருக்கோமோ அதெல்லாம் கொண்டு அனுபவிக்கிறதுக்குன்னு இந்த ஜெகத்துல இருக்கிறோமோ இல்லையோ, அப்பேற்பட்ட அனுபவத்துக்குன்னு இருக்கிற இடம் அங்கண் மான் ஞானம். இந்த மட்டும்தான் இல்ல பாசிட்டிவ், வேற எதுவும் இல்லை. ஆனா சப்தம் அப்படி இருக்கிறதுன்றதுக்காக சொல்ல வந்தேன். அங்கண்மா ஞாலத்து அரசர். இப்பேற்பட்ட ரொம்ப அழகிதான இந்த ஜெகத் இருக்கிறதே, இந்த ஜெகத்துல அரசர்கள் எல்லாம் இருக்கிறாளே, அவன் எல்லாம் எப்பேற்பட்டவன்னா, இத்தனை நிலத்துக்கு நான் ராஜா, இத்தனை நிலங்களுக்கு நான் சக்கரவர்த்தி அப்படின்னு எல்லாம் சொல்லிக்கிறாளே, அப்பேற்பட்ட அங்கண்மா ஞாலத்தரசர் ஒரு நாயகமாய் ஓட உலகுடன் ஆண்டவர் ஆழ்வார் காட்டுறாரே, அப்பேற்பட்ட அரசர் அவன் எல்லாம் எப்படி வந்திருக்காங்க தெரியுமா எம்பெருமானே? அங்க அபிமான பங்கமாய் வந்து நீ பள்ளிக்கட்டில் கீழே சங்கம் இருப்பார் போ. அவர்களுடைய அபிமானங்கள் எல்லாம் அப்படியே போயிடுறது. ஆழ்வார் ரொம்ப ஆச்சரியமா காட்டுறார். நம்மூர் பாசுரத்துக்கு காட்டுறச்ச சொல்றார். ஒரு அது ஒரு நாயகமாய் ஓட உலகுடனாண்டவர் கருணாய் கவர்ந்த காரர் சிதகி அபானையர் பெருநாடு காணா இம்மையிலே பிச்சைதாம் கொள்வர் திருநாரணந்தாள் காலம் பெறச் சிந்தித்து இன்னினோ. இதெல்லாம் அல்பமான ஐஸ்வர்யம், அஸ்திரமான ஐஸ்வர்யம். இன்னைக்கு இருக்கும், நாளைக்கு இருந்ததுன்ற சோடும் காணாம போயிடும். இன்னைக்கு எப்படி இருக்கா ஒருத்தன்னா, ஒரு நாயகமாய் சக்கரவர்த்தியா தான் இருக்கிறான். ஓட உலகுடனா ஆண்டவர், மொத்தம் ஜெகத்து இவன் காலடியில இருக்கிறது அப்படின்ற மாதிரிக்கு இவன் ராஜ்யத்தை ஆள்றான். ஆனா அடுத்த நாள் இவனுக்கு எப்படி இருக்கிறதுன்னா, கருணாய் கவர்ந்த காலர். இவனுக்கு அந்த ராஜ்ய ஐஸ்வர்யங்கள் எல்லாம் போயிடுறது. கடைசியில இந்த ராஜ்ய ஐஸ்வர்யங்கள் போனாலும் அந்த அகங்காரன்றது விட்டு போகாதே. ஆனபடியால் அவன் என்ன நினைச்சுக்கிறான், இப்ப ஏற்பட்ட ராஜா, நான் பிக்ஷை எடுக்க போறேன் அப்படின்றச்சே நான் ராஜான்னு தெரியக்கூடாது, முன்னாள் ராஜான்னு யாருக்கும் தெரியக்கூடாதுன்றபடியாலே ராத்திரியில கிளம்புறான். அந்த ராத்திரியில எங்கேயோ ஒரு கருமுத்த நாய், அதை மிதிச்சுடுறான். அந்த நாய் வந்து இவனை கவருது. கருணாய் கவர்ந்த காலர் சிதகி அபானையர். தன்னுடைய பானையெல்லாம் உடஞ்சு போறது. அந்த உடஞ்சு போற பானையை வச்சுட்டு பிக்ஷை எடுக்கிறான். அந்த ஓடி போறச்சு அந்த பானையெல்லாம் உடஞ்சு அந்த உடஞ்ச பானையில பிக்ஷை எடுக்கிறான். கருணாய் கவர்ந்த காதல் காலர் சிதகிய பானையர் பெருநாடு காண இம்மையிலே பிச்சைதான் கொள்வர். மொத்த நாடு பாக்குறது, நேத்தி இவருக்கும் ராஜாவா இருந்தா இன்னைக்கு பிக்ஷை எடுக்கிறானே அப்படின்ற அளவுக்கு அவன் ஆயிடுறானே. அதை காட்டுறது அபிமான பங்கமாய். எப்பேற்பட்ட பெரிய அரசனா இருந்தாலும் ஒரு நாள் இல்ல ஒரு நாள் அவனுடைய அபிமானம் சுக்கு நூறா உடைஞ்சு போயிடும். அபிமானம் தான் இங்க அவனுடைய செருக்குன்னு அர்த்தம். அது சுக்கு நூறா உடைஞ்சு போயிடும். கடைசியில எங்க வந்து விழணும் தெரியுமா எம்பெருமானே? உன் வள்ளி கட்டில் கீழே, உன்னுடைய சிம்மாசனத்துக்கு கீழே தான் வந்து விழணும், வேற கதி இல்ல அவனுக்கு. அபிமான பங்கமாய் வந்து நின் வள்ளிக்கட்டில் கீழே, உன் பள்ளிக்கட்டில், அதாவது உன்னுடைய சிம்மாசனத்துக்கு கீழே விழுறாளே அந்த காலத்துல சொல்றாரா. ரொம்ப ஆச்சரியமா சொல்றார். சரி சரி, நீங்கள் இழந்த ராஜ்யத்தை திரும்பி கொடுக்குறோம், பெத்து போங்கன்னா அவன் எல்லாம் பயப்படுறாளாம். வேண்டாம் வேண்டாம், அந்த ராஜ்யத்தை வச்சு நாம் பட்டப்பாடு போறோம், இதுவே போறோம், நான் இங்கேயே இருக்கிறோம் அப்படின்னு சொல்றாளாம். நின் வள்ளிக்கட்டில் கீழே அபிமான பங்கமாய் வந்து நின் வள்ளிக்கட்டில் கீழே சங்கம் இருப்பார். எல்லாம் திரளா வர்றான். யாரோ ஒருத்தன் வந்தா ஓடி விட்டுட்டான் அப்படின்னு இல்ல. இந்த மாதிரி ராஜாக்கள் எத்தனை பேரோ எல்லாரும் சங்கம் இருந்து, சங்கமா வந்து, அதாவது திரளா வந்து உன்னுடைய சிம்மாசனத்துக்கு கீழே விழுந்து உன்னை சேவித்து நிக்கிறாளே எம்பெருமானே. அப்பேற்பட்ட ஒரு வைபவத்தை படைத்தவன் யோகி. அபிமான பங்கமாய் வந்து நின் பள்ளிக்கட்டில் கீழே சங்கம் இருப்பார் போல். அப்ப என்ன போல், அதே போல என்னன்னா நாமளும் வந்து அப்படின்னு காட்டுறோம். நாங்களும் அந்த மாதிரிதான் வந்திருக்கோம். அவ எல்லாம் எப்படி திரளா வந்திருக்கிறாளோ அப்படிதான் நாமளும் வந்திருக்கிறோம். உடனே பெருமாள் கேட்டார், அவ்வளவுதானா, நீங்களும் அவ்வளவுதானா? அவ எல்லாம் அந்த மாதிரி செருக்கோட இருந்தா,
அவரவருடைய பிரயோஜனத்தை பார்த்து வேற விதி இல்ல, அவர்களுக்கு இந்த அபிமானம் போடுதுன்னா வேற விதி இல்லைன்னு என் கீழே வந்தா, என் சிம்மாசனத்துக்கு அடியில வந்தா. அந்த மாதிரி தானே நீங்களும் அப்படின்னா, ஐயோ அப்படி நினைச்சு விடாதே, அவர்கள் வந்த மாதிரி நம்ம வந்து இருக்கிறோம், ஆனா அவர்கள் வந்த காரணத்துக்காக நம்ம வரலன்னுட்டா. என்ன விஷயம் அப்படின்னாக்கா, அவர்கள் எல்லாம் போக்கடியற்று உன்னுடைய திருவடி கீழே வந்து விழுந்தா. நாம அப்படி இல்ல, ஆசைப்பட்டு கைங்கரியம் பண்றதுக்குன்னு வந்து உன் திருவடியில விழுந்திருக்கோம். வந்து தலை பெய்தோ, ரொம்ப ஆசையோட இந்த திருவடியில கைங்கரியம் பண்ணணும்ன்ற ஆசையோடயே வந்து இருக்கிறோம். இளைய பெருமாள் சொல்றார், அகமஸ்யா வரோ பிராதா குணைர் தாஸ்யம் உபாகதா. திருவடி முதல்ல பெருமாளை பாக்குறச்சே, நீர் யார், எதனால இந்த அதாவது ராஜகுமாரர்களாட்டம் தெரியுறீர், இந்த ராஜவேஷத்துல விட்டு ஏன் இப்படி வந்து நிக்கிறீர் அப்படின்னு எல்லாம் கேள்வி கேட்கிற காலத்துல பெருமாள் சொல்றார், இளைய பெருமாளை காட்டி சொல்றார், இந்த ஹனுமான் ஒரு சச்சிவனா வந்திருக்கிறா, நீ என்னுடைய சச்சிவனா இருந்து எனக்கு பதில் சொல்லு அப்படின்னு சொன்ன உடனே இளைய பெருமாள் நடந்த சரித்திரங்கள் எல்லாம் சொல்றார். இந்த நடந்த சரித்திரம் சொல்ற இடத்துல ரொம்ப ஆச்சரியமா சொல்றார். ராமன் இப்பேற்பட்டவன், தசரதனுக்கு மூத்த குமாரன், இவருக்கு ராஜ்யத்தை எழுந்து இங்க வந்து நிற்கிறார், எல்லா கதையெல்லாம் சொன்னதுக்கு அப்புறம் தன்னை பத்தி தான் அறிமுகம் படுத்திக்கணும் இல்லையோ, அந்த இடத்துல சொல்ற அற்புதமான வார்த்தை, அகமஸ்யா அவரோ பிராதா, இவனுடைய தம்பியாக பிறந்திருக்கிறேன். தம்பின்னு உடனே ஏதோ ராஜ்யத்துல பங்கிடுறதுக்காக பிறந்திருக்கேன்னு நினைக்காத ஹனுமன்னே, குணைஹி தாஸ்யமுபாகதா, இவனுடைய குணத்துக்கு தோற்று அடிமையா இருக்கிறேன். எனக்கு எந்த ராஜ்யமும் வேண்டாம், ஒரு மண்ணும் வேண்டாம், எனக்கு என்ன வேணும்னா கைங்கரிய சாம்ராஜ்யத்துக்கு என்ன சக்கரவர்த்தியை ஆக்கணும். அப்பேற்பட்ட அந்த கைங்கரியம் பண்றதுக்குன்னே பிறந்திருக்கிறேன், இவனுடைய குணத்துக்கு நான் தோத்து போயிட்டேன் அப்படின்னு இளைய பெருமாள் காட்டுறாரே. அந்த மாதிரி எம்பெருமானே உன்னுடைய கல்யாண குணங்களுக்கு தோற்று நாங்கள் உன்னுடைய சிம்மாசனத்துக்கு கீழே வந்து சேவித்து நிக்கிறோம். அவர்கள் எல்லாம் அபிமான பங்கமாய் வந்து இங்க நிக்கிறா, நாம எல்லாம் குணத்துக்கு தோற்று உன்னுடைய திருவடி கீழே நிக்கிறோம் அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்றார். வந்து நின் பள்ளிக்கட்டில் கீழே சங்கம் இருப்பார் போல் வந்து தலை பெய்தோம். தலை பெய்தோம்னா ரொம்ப ஆச்சரியமா வியாக்கியானம் பண்றார். இத்தனை நாள் ஒழிந்தன கழிந்தவன் நாள்கள் அப்படின்னு சொல்றபடிக்கு இத்தனை நாள் எப்படியோ பொழுதே போயின, பொழுதே பல பகலும் போயினவென்னு அஞ்சி அழுதேன் அரவண மேல் கண்டு தொழுதேன்றார் ஆழ்வார். அந்த மாதிரி இந்த எம்பெருமானை பார்க்கறதுக்கு முன்னாடி எத்தனை நாள்கள் பொழுதா போச்சு, பாழா போச்சு, அதுக்கெல்லாம் நான் அஞ்சி அழுதேனே. இன்னைக்கு எம்பெருமான் இந்த மாதிரி அரவணை மேல் சயனித்திருக்கிறானே, அந்த பெரிய பெருமாள் சயனித்திருக்கிறாரே, அந்த பெரிய பெருமாள் சேவிச்சு கண்டு தொழுதேன், இன்னைக்குதான் வந்து நிக்கிறேன். என்னன்னா நல்ல வேளை, அன்னைக்கு பரதாழ்வான் ராமன் எங்கே அப்படின்னு காட்டுக்கு போனவர் பரத்வாஜரை குஹபெருமாளை கேட்கிறார், பரத்வாஜரை கேட்கிறார். அந்த மாதிரி எல்லாம் கேட்டு கேட்டு சொல்லி பரத்வாஜர் கடைசியில சொன்னார், நீ வா ஒரு விதமா இந்த மாதிரி போ, இங்க போனா அங்கதான் சித்திரக்கூட்டம் இருக்கும், அங்கதான் இருப்பார் பெருமாள். சொன்ன உடனே பரதாழ்வான் கிளம்பிட்டார். அந்த போற காலத்துல அந்த அடையாளங்கள் எல்லாம் பார்த்துட்டே போறார். அந்த இடத்துல அந்த அடையாளங்கள் எல்லாம் பார்த்து பரதாழ்வான் சொல்ற வார்த்தை மன்ய, அதாவது உம் மன்யே பிராப்தாஸ்ம தம் தேசம் பரத்வாஜோ எம் அப்ரவீத் அப்படின்னு. அந்த பரத்வாஜர் ரிஷி எந்த இடத்த சொன்னாரோ, தம் தேசம் பிராப்தாக இது மன்யே, இந்த பிராப்தாஸ்மஹா பிராப்தாஸ்மா அந்த தேசத்தை வந்து அடைஞ்சோம் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னு அந்த இடங்கள் எல்லாம் பார்த்து சொல்றாரு. இப்ப என்ன அர்த்தம், நல்ல வேளை ராமன் எங்கேன்னு தேடின்னு வந்த, ஏதோ ஒரு வழியால இங்க வந்து சேர்ந்துட்டேன்ற ஒரு பெருமூச்சு எடுத்து விடுறாரு பாருங்க. அந்த பெருமூச்சு எடுத்து ஆண்டாள் இப்ப விடுறா, நல்ல வேளை எங்கெங்கயோ சுத்தி 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 கடைசியில எம்பெருமானே உன் திருவடியில வந்து விழுந்தேன், எங்கேயோ போகாம இங்க வந்தேனே, தலை பெய்தோ. உடனே பெருமாள் கேட்டாரா, நீங்களானா நித்திய சம்சாரிகள் யார், இந்த ஜீவாத்மாக்களை பார்த்து கேட்கிறார் பெருமாள், நீங்களான நித்திய சம்சாரிகள், நீங்கள் வந்து என்னோட சேர்றதுன்னு எப்படி பொருத்தம் இருக்கிறது. அதுக்குதான் சொல்றார், இது எப்படின்னு நான் சொல்றேன், ஒரு பேரலல் ஒரு சரித்திரத்தை எடுத்து சொன்னால் நமக்கு புரியும், அதனால சொல்றேன்றார். என்னன்னா, சீதா பிராட்டிய பாக்குறது ஹனுமான் போனார். லங்கையில முதல்ல சீதையை பார்க்கிறார் ஹனுமான். பார்த்த உடனே சீதைக்கு ஆச்சரியம், இவரானா ஒரு கபியா குரங்கா இருக்கார், அவரானா மனுஷரா இருக்கார். இவ இவன் இந்த குரங்கானா அந்த மனுஷனான ராமனுக்கும் லக்ஷ்மணனுக்கும் சசிவன வந்திருக்கிற தூதோகம் ராகவசியா அப்படின்னு சொல்றது, இது எப்படி பொருத்தமா இருக்கிறது. அதுக்குதான் பிராட்டி கேட்கிறா, வானராணாம் நராணாஞ்ச கதமாசீத் சமாகமஹா, நீங்களா வானரர்களா இருக்கிறீங்கோ, அந்த எம்பெருமான நரர்களா இருக்கிறா,
எப்படிதான் இந்த சமாகமம் உண்டாச்சு, எப்படிதான் இந்த சேர்க்கை உண்டாச்சு? பொருத்தமே இல்லையே. மனுஷர்களும் குரங்கும் எப்படியானோ இந்த மைத்ரி மைத்திரம் பண்றது எங்கேயான பொருத்தமா இருக்கிறதா இன்னும் கேள்விப்பட்டதே இல்லையே. நீங்கள் எப்படி சேர்ந்தீங்கோ அப்படின்னா, அததான் சொல்ற, ரொம்ப ஆச்சரியமா சொல்ற. ராம சுக்ரீவயோர் ஐக்கியம் தேவி ஏவம் சமஜாயதா. ஏவம்னா ஏவம் விராட்டியே, இப்போ நீ மனுஷிய தானே? ஆமா. நான் குரங்கு தானே? ஆமா. பொருத்தமா நீ என் கூட பேசுறது நான் உன் கூட பேசுறது பொருத்தமா இருக்கிறதா எங்கேனா லோகத்துல பாக்குறது உண்டா? இல்ல. ஆனா நான் இப்போ உன்கிட்ட பேசிட்டு இருக்கேனோ இல்லையோ? ஆமா. நான் எப்படி உன்கிட்ட வந்து பேசிட்டு இருக்கேனோ தேவி, பொருத்தமில்லாத ரெண்டு எப்படி பொருத்தி காட்டுறியோ, உன்னுடைய பெருமையால இதை எப்படி பொருத்தி காட்டினியோ, இதே மாதிரிதான் பெருமாள் தன்னுடைய பெருமையாலே இதை பொருத்தமா காட்டுட்டார், பொருந்தி காட்டிவிட்டார். அதை சொல்றது தேவ் ஏவம் சமஜாயுதா ராம சுக்ரீவையோர் ஐக்கியம். எம்பெருமானுடைய பெருமை அப்படி இருக்கிறது, அவனுடைய சௌசீல்யம் அப்படி இருக்கிறது. அந்த வானரர்கள் அது இது இப்படி பார்த்து தள்ளல, வந்து அந்த மாதிரி தான் நின்னானே. அப்ப இந்த வானரர்களுக்கும், அதாவது எப்பேற்பட்ட தாழ்ந்த யோனில பிறந்தவர்களுக்கும் தாழ்ந்த ஜன்மாக்களை பிறந்தவர்களுக்கும் எம்பெருமானை கிட்டுறது அப்படின்றது இருக்கிறதே, அது எங்கேயும் யாராலையும் தவிர்க்கப்படல, யாராலையும் தடுக்க முடியாது. எப்பேற்பட்ட யோனில பிறந்திருந்தாலும் தேவ மனுஷ திரிய ஸ்தாவரங்கள் எந்த தேவதிரிய மனுஷர்கள் அப்படின்னு இந்த யோனிகள் எல்லாம் இருக்கிறதே, இந்த யோனில எங்க பிறந்திருந்தாலும் எம்பெருமானை சேர்றதுன்றதுல எந்த ஒரு தடையும் இல்லையே. அப்போ அந்த மாதிரி வந்து தலை பெய்தோம், வந்து ஏதோ உன்னுடைய நிரகத்துக்கு கட்டாட்சத்தால உன் பக்கத்துல வந்து சேர்ந்தோம் அப்படின்னு காட்டுற. வந்து தலை பெய்தோம், இந்த மாதிரி வந்து சேர்ந்தீங்களே, நீங்கள் எல்லாம் இந்த ராஜாக்கள் போல, அப்படி ராஜாக்கள் போல வரல நீங்களே, ஆனா என் சிம்மாசனத்துக்கு கீழே வந்திருக்கீங்களேன்னா அங்கதான் இன்னொரு அர்த்தத்தையும் காட்டுறான். அபிமான பங்கமாய் வந்து நின் பள்ளிக்கட்டில் கீழே சங்கமிருப்பார் போல் அப்படின்ற அளவு. அவர்கள் போலே அப்படின்னா, அவர்கள் என்னவோ கதி இல்லாம உன் திருவடியில வந்து விழுந்தா, நாம உன்னுடைய கைங்கரியம் பண்ணணும்ன்ற ஆசையோட வந்திருக்கிறோம். அந்த ஆசை அவ கிட்ட இல்ல, இந்த ஆசை நம்ம கிட்ட இருக்கிறதுன்ற வித்தியாசத்தை காட்டினாரா? சரி. அவர்களுக்கும் உங்களுக்கும் ஒரு சாமியம் உண்டா? போல் அப்படின்னு சொல்லியிருக்கீங்களே, அந்த போல் அப்படின்னு சொல்றச்சே அந்த சாமியம் உண்டான்னா உண்டு. அவர்கள் அபிமானத்தை விட்டு வந்தா, நாங்களும் ஸ்திரீத்துவ அபிமானத்தை விட்டு வந்திருக்கிறோம். அவர்கள் திரும்ப ராஜ்யத்தை கொடுத்தால் நான் போக மாட்டேன்னு சொல்லிட்டா, அந்த மாதிரி இந்த லோகத்துல மத்த போகிய வஸ்துக்களை காட்டினா திரும்பி அந்த போகங்கள் எல்லாம் நாம் அனுபவிக்க மாட்டோம். எம்பெருமானே உன் திருவடியே தஞ்சம்னு வந்திருக்கிறோம். இன்னொன்னு சொன்னா, அபிமா அனபங்கமாய், நாம இத்தனை நாள் தேகமே ஆத்மான்னு அபிமானிச்சிருந்தோம், அந்த அபிமானம் தொலைஞ்சு உன் திருவடியில வந்திருக்கிறோம். சிம்மாசனத்தை விட்டு திரும்பி போக மாட்டோம் அப்படின்னு இருக்கிறோமே. அப்போ இங்க பாரதந்திரத்தை நம்ம கொண்டாடுறோமே ஒழிய முன்னாடி இருந்த சுவாதந்திரத்தை நம்ம கொண்டாட மாட்டோம். தேகாத்மாபிமானத்தையும் சுவாதந்திராத்ம அபிமானத்தையும் விட்டு உன் திருவடியை வந்து பத்தி இருக்கிறோம் அப்படின்னு ரொம்ப ஆச்சரியமா காட்டும். அபிமான பங்கமாய் வந்து நீ பள்ளிக்கட்டில் கீழே சங்கமிருப்பார் போல் வந்து தலை பெய்தோம். எம்பெருமா இதெல்லாம் கேட்கறச்சே சொன்னானா, சரி இப்ப என்ன பண்ணணும் தெரியுமா, எல்லாரும் வந்து என்கிட்ட சரணாகதி பண்ணீங்க, என்ன பண்ணணும், நான் உங்களுக்கு என்ன பண்ணணும்னா, நீ ஒன்னும் பண்ணாதே, அதாவது உன்னுடைய திருப்பள்ளி உணரணும், அதுதான் நாங்கள் கேட்கறது. அதை பிரார்த்திக்கிறோம். ஆச்சரியமா காட்டுறார். அதாவது கிங்கிணிவாய் செய்த தாமரை பூ போலே செங்கண் சிரிச்சிரிதே எம்மேல் வெளியாவோ. நம்ம மேல உன்னுடைய கட்டாட்சத்தை நீ பிரசரணம் பண்ணக்கூடாதா? எம்மேல் வெளியாவோ, நம்ம பார்க்க கூடாதா? உன்னுடைய தாமரை கண்களாலே என்ன பார்க்க கூடாதா அப்படின்னு காட்டுற அற்புதமான விஷயம். செங்கண் சிரிச்சிரிதே கிங்கிணிவாய் செய்த தாமரை பூ போலே. இந்த கண்கள் நிதானமா திறக்கிறானா எம்பெருமான். ஒரே அடியா திறந்தா என்னன்னா, அது அந்த பிரவாகம், டேம்ல இந்த கேட் எல்லாம் போட்டிருப்பாங்கல்ல, அந்த கேட்டு திறந்துட்டா மொத்தமா ஜலம் அடிச்சும் போயிடும். அப்போ ஒருத்தன் சொன்னா, சுவாமி இந்த விளைச்சல் எல்லாம் இருக்கிறது, இந்த பயிர்கள் எல்லாம் இருக்கிறது, இந்த பயிர்களுக்கு எல்லாம் நிறைய நாளா ஜலமே காணல, ஆனபடியால கொஞ்சம் ஜலம் சேரும் அப்படின்னு உடனே டேம் கேட் திறந்து அப்படி ஜலத்தை போட்டா என்ன ஆயிடும்? கஷ்டம், ஜலத்துக்கு கஷ்டப்பட்டு இருக்க பயிர் இந்த ஜலத்திலேயே போயிடும் இல்லையா? இப்ப ஜலத்துக்கு இத்தனை நாள் கஷ்டப்பட்டு இருந்து அதுக்காக ஜலம் விடுன்னா, இந்த மழை இத திறந்து விட்ட மாதிரி இது ஜலம் பிரவகிக்க ஆரம்பிச்சுட்டா, அப்போ இந்த பயிர் ஜலத்திலேயே போயிடும். அந்த வெள்ளம் ஆக்காம நீ எப்படி
உன்னுடைய கண்கள் திறக்கணும் அப்படின்னா இத்தனை நாள் உன்னுடைய திருக்கண் பார்வை இல்லாம நாம எல்லாம் வாடினோமே. அப்ப நமக்கு உன்னுடைய திருக்கண் பார்வை அந்த குளிர கட்டாட்சம் அப்படின்றது நம்ம மேல் வளரணும். அது நீ எப்படி பார்க்கணும்னா, செங்கண் கிங்கிணி வாய் செய்த தாமரை பூ போலே செங்கண் சிரிதே அப்படின்றான். தாமரை பூ கார்த்தால சூரியன் உதிக்கிறச்சே அந்த தாமரை பூவை அலர்த்த அதாவது அதை மலர்த்தும். அந்த மலர்க்கிறச்சே அந்த தாமரை ஒரே அடியா பெருசா வாய் விட்டுடாது. அது நிதானமா கொஞ்சமா வாய் திறந்து கிங்கிணி வாய் செய்தான்னா அது நிதானமா அது மலர ஆரம்பிச்சு கொஞ்சம் கொஞ்சமா பெருசா மலருமா. அந்த மாதிரி எம்பெருமானே உன்னுடைய திருக்கண் இருக்கிறதே அதை நிதானமா திறக்கணும். கிங்கிணி வாய் செய்த தாமரை பூ போலே என்னது செங்கண் உன் செங்கண் அந்த செங்கண் தாமரை போல சிவந்த கண்கள் செங்கண். எதனாலே தாமரை போல சிவந்து இருக்கிறதுனா வாத்சல்யத்துக்கு பிரகாசகம். எம்பெருமானுடைய திருக்கண்கள் சிவந்திருக்கிறதே அது எதுக்கு அப்படி காட்டுறதுன்னா அது வாத்சல்ய பிரகாசகம். பல காரணங்கள் உண்டு அந்த சிவப்பு அந்த திருக்கண்கள்ல சிவப்பு இருக்கிறதுக்கு. அதுல முக்கியமான விஷயம் ஆசிரியர்கள் இடத்துல அவன் காட்டக்கூடிய வாத்சல்யம். திருக்கண்ணபுரம் சௌரிராஜ பெருமாள் இருக்கார். அந்த இடத்துல சொல்றார், ரொம்ப ஆச்சரியமா சொல்றார். உத்பலாவதகே அத மங்களாசாசனம் ஸ்லோகம் அந்த அந்த தியான ஸ்லோகம் சொல்றது. உத்பலாவதகே திவ்யே விமானம் புஷ்கரேக்ஷண உத்பலாவதகே திவ்யே விமானே புஷ்கரேக்ஷணம் சௌரிராஜ மகம் வந்தே சதா சர்வாங்க சுந்தரம்னு இந்த ஸ்லோகம். அந்த இடத்துல புஷ்கரேக்ஷணம் அப்படின்றது தாமரை போலே கண்கள். இதனால என்ன வாத்சல்யத்தோட சிவந்த கண்கள். அந்த வாத்சல்யத்தால பாக்குறாராம் பெருமாள். அந்த மாதிரி இந்த வாத்சல்யத்தால நீ இந்த சிவந்த கண்களாலே நம்ம எப்படி பார்க்கணும்னா செங்கண் சிரிதே எம்மேல் வெளியாவோ. கொஞ்சம் கொஞ்சமா சாத்மிக்கான்ற அதாவது கொஞ்சம் இந்த இப்போதான் ஒரு உதாரணம் பார்த்தோமே, ஒரு பயிர் இருக்கிறது அதெல்லாம் வாடி கிடக்கிறது அப்படின்னா அதுக்கு ஜலம் ஊத்தணும்னா எப்படி கொஞ்சமா ஜலம் கொடுக்கணும். அந்த மண் உள்ள வாங்கிக்கணும் அந்த ஜலத்தை. அப்புறம் திரும்பி ஜலம் ஊத்தணும். அப்புறம் நிதானமா அந்த மண் உள்ள வாங்கிக்கணும். அப்புறம் நிதானமா திரும்பி ஜலம் கூட்டணும். இந்த மாதிரி நிதானமா கொஞ்சம் கொஞ்சமா ஜலம் கொடுத்து அதை வாங்கிண்டா பயிர் ரொம்ப செழிப்போட இருக்கும். அதை விடுத்து இந்த மடை திறந்த ஜலம் பிரவாகம் போல அதை அடிச்சா அந்த ஜலத்திலேயே அதுக்கு நாசமா போடும். அந்த மாதிரி எம்பெருமானே ஒரேடியா அவனுடைய திருக்கண் பார்வை ரெண்டும் திறந்து நம்ம கட்டாட்சிச்சுட்டா எங்கேயோ அடிச்சுட்டு போயிடுவோம். அப்படி இல்லாம நாங்கள் சாத்மிக்க நம்ம இந்த மாதிரி கடாட்சிக்கணும். பண்டை நாளாலே நின் திருவருளும் பங்கு எத்தாள் திருவருளும் கொண்டு கோயில் சீத்து பல்படிகால் வழிவழி வந்து ஆட்செய்யும் தொண்டரோர் கருளி சோதிவாய் திறந்து உன் தாமரை கண்களால் நோக்காய் அப்படின்ற ஆழ்ந்தார். உன் தாமரை கண்களால் நோக்காய். அதேதான் இங்க ஆழ்ந்தார் காட்டுறார். செங்கண் சிரிதே எம்மேல் வெளியாவோ. இத்தனை நாள் இந்த திருக்கண் பார்வை அப்படின்ற ஒரு அமிர்தம் இல்லாம நம்ம வாடி போயிருந்தோமே. நம் பக்கத்துல உன்னுடைய அந்த திருக்கண் பார்வையானது பிரவகிக்கணும். எது பிரவகிக்கணும் தான் அந்த சாத்மிகா நம் பக்கத்துல அது பெருகி வரவன் அப்படின்னு பிரார்த்திக்கிறார். எம்மேல் வெளியாவோ. அந்த கண்கள் எப்படி இருக்கும்? ரெண்டு கண்கள் எப்படி இருக்கும்? திங்களும் ஆதித்யனும் எழுந்தார் போல். ஒரு பக்கத்துல சந்திரனை போல இருக்கிறது, ஒரு பக்கத்துல சூரியனை போல இருக்கிறது. வேதம் காட்டுறது அவனுடைய திருக்கண்கள் இருக்கிறதே அதுதான் சந்திர சூரியர்கள். ரெண்டு ஒரு சந்திரனும் ஒரு சூரியன் தான் அவனுடைய கண்களா இருக்கிறா அப்படின்னு வேதம் காட்டுறது. சக்ஷோ சூரியோ அஜாயதா அப்படின்னு எல்லாம் காட்டுறது. அப்போ இந்த சக்ஷுஸ்ல சூரியன் பிறந்தா, மனசுல சந்திரன் பிறந்தா அப்படின்னு எல்லாம் காட்டுறது. அதே மாதிரி இந்த திருக்கண்கள்ல ரெண்டும் ஒன்னத்துல சூரியன் ஒன்னத்துல சந்திரன் அப்படின்னு எல்லாம் பெருசா இந்த அந்த வைபவத்தை கொண்டாடுறது. எதனால இப்படி சந்திர சூரியர்கள் போல இருக்கிற இந்த திருக்கண்கள் அப்படின்னா சந்திரனை போல ஆஹ்லாதகரமா இருக்கும், சூரியனை போல அனுபவனியா இருக்கும். அதாவது மற்றவர்கள் கிட்ட தோக்காது, மற்றவர்களை ஜெயிச்சுடும். கூடாரை வில்லும் சீர் கோவிந்தான் மேல இவரை காட்ட போவார். அப்போ விரோதிகள் எல்லாம் இருக்காளோ இவர்கள் எல்லாம் அடக்கிறதுக்கு அவர்களுடைய அந்த செருக்க நாசம் பண்றதுக்குன்னே இவருடைய திருக்கண் பார்வை இருக்கிறது. சூரியனை போல உண்டான பார்வை. அதே போல இந்த பக்தர்கள் இருக்கிறாளையோ ஆசிரியர்கள் இருக்கிறாளையோ அவர்களுக்கு ஆனந்தத்தை கொடுக்கக்கூடிய ஆஹ்லாதத்தை கொடுக்கக்கூடிய சந்திரனை போல குளிர்ந்த பார்வை. ஒரு பக்கத்துல தாப்பம் உண்டு, ஒரு பக்கத்துல குளிர்ச்சி உண்டு. ரெண்டும் சேருமான்னா ஆமாம். ஒரே காலத்துல ஆசிரியருக்கு குளிர்ச்சியும் கொடுக்கறது அந்த எம்பெருமான்,
அவனுக்கு விரோதி, தன்னுடைய ஆசிரியர்கள் விரோதியா இருக்கிறவர்களுக்கு அது வெப்பத்தையும் கொடுக்கறது அப்படின்னு ரெண்டும் காட்டுட்டார். எதே போல இதோ இந்த கோவில் திருவெழுக்கையில நரசிம்மர் எழுந்தருளி இருக்கிறாரே, அவருடைய கண்ணு போலே அப்படின்ட்டான். அவருடைய கண் எப்படி சுவாமி இருக்கும்? அந்த கண் ஒரு பக்கத்துல ஹிரண்யகசிபுவை கிழின்னு கிழிச்சுட்டே இருக்கிற காலத்துல பிரகலாதனை ஈரக்கையில தடவி தடவி கொடுக்கிறார். ஒரே காலத்துல, இது எப்போதோ அது எப்போதோ இல்ல, ஒரே காலத்துல இவனை கோபத்தாலே பார்க்கிறார், அவனை வாத்சல்யத்தாலே பார்க்கிறார். ரெண்டும் சிவந்த கண்கள் தான். ஒரே காலத்துல ரெண்டும் நடக்கிறதுனா அதுதான் திங்களும் ஆதித்யனும் எழுந்தார் போல். ஒரு பக்கத்துல வெப்பமும் இருக்கிறது, ஒரு பக்கத்துல குளிர்ச்சி இருக்கிறதுனா நாம எல்லாம் அந்த குளிர்ச்சியில சேர்ந்தவா, விரோதிகள் எல்லாம் வெப்பத்துல சேர்ந்தவா. இந்த மாதிரியான உன்னுடைய ரெண்டு கண்கள் இருக்கிறதே, திங்களும் ஆதித்யனும் எழுந்தார் போல் அங்கண் இரண்டும் கொண்டு. அங்கண், இந்த இடத்துல அங்கண் அப்படின்னா அங்க அழகியதான ஜகத்துனாலே, இங்க அண்கண்ணா ரொம்ப ஆச்சரியமா அழகான ரெண்டு கண்கள் அப்படின்றார். இந்த கண் அழகு இருக்கிறதே, அந்த கண் அழகு எப்பேற்பட்டதுன்னா இந்த ஆசிரியர்கள் எல்லாம் தன் பக்கத்துல எழுதி வச்சுடுமா. ஜிதந்தே அப்படின்ன உடனே எந்த அவயவத்தை பார்த்து சொல்றான் அவன்? புண்டரி காட்சா ஜிதந்தே, உனக்கு தோற்றோம். எதுக்கு தோற்றீர் அப்படின்னாக்கா புண்டரி காட்சா, உன்னுடைய தாமரை கண் அழகுக்கு தோற்றோம். அப்போ ஆசிரியர்கள் எல்லாம் தனக்கு எழுதி வச்சுக்கிறது எதுனா அவனுடைய தாமரை கண் அழகு. அங்கண் இரண்டும் கொண்டு எங்கள் மேல் நோக்குதியேல். இந்த மாதிரி ரெண்டு கண்கள் சாத்மிகா நிதானமா திறந்து திறந்து கொஞ்சம் கொஞ்சமா கட்டாட்சிக்கணும். எது? பிரதம பரிஸ்பந்தம்னு காட்டுறா. முதல்ல எம்பெருமானுடைய கட்டாட்சம் உண்டாருதே, அந்த கட்டாட்சத்துல ஆரம்பிச்சு கொஞ்சம் கொஞ்சமா அதை அதிகரிச்சு உன்னுடைய ரெண்டு கண்ணையும் திறந்து நம்ம கட்டாட்சிக்கணும், குளிர கட்டாட்சிக்கணும். எதனாலே அப்படின்னாக்கா அதுதான் சொல்றார். இந்த அங்கணி ரெண்டும் கொண்டு எங்கள் மேல் நோக்குதியேல், எங்கள் மேல் சாபம் இழிந்து, எங்கள் மேல் இருக்கிற சாபங்கள் எல்லாம் நாசமா போயிடும். அதுக்காக நீ எனக்கு கட்டாட்சிக்கணும்னு. இந்த மேலெழுந்த வாரியா அர்த்தம் பாக்குறச்சே ஒருத்தர் சொன்னாரா, கடைசியில ஆண்டாளும் இவ்வளவுதானே கேட்டா, எங்களுக்கு ஏதாவது சாபம் இருக்கிறது தீக்கிறதுக்காக நீ என்ன பாரு அப்படின்னு தான் கேட்டாளா? தேவதைகள் எல்லாம் இப்படிதான் சொல்றா, மத்தவாள் எல்லாம் இப்படிதான் சொல்றா, எங்கள் சாபம் தீரணும் ஆணுபடியால பண்ணுங்க. அப்ப இந்த ஆண்டாளும் இவ்வளவுதானா அப்படின்னா, இல்ல இங்க சாபம்ன்றது என்னன்றத பாருங்கோ. சாபம் அனுபவிக்கிறச்சே சந்தோஷத்தை கொடுக்குமா துக்கத்தை கொடுக்குமா? துக்கத்தை தானே கொடுக்கும். அப்ப அந்த சாபம் அப்படின்றச்சே துக்கம்ன்றது தெரியும். அந்த துக்கங்கள் எல்லாம் அனுபவிக்கிறச்சே அந்த சாபம் எப்படி அதை தீர்க்கணும்னா அனுபவித்தே தீர்க்கணும். இந்த சாபத்துக்கு வேற விதி இல்ல. யாராவது ரிஷிகள் சாபம் கொடுத்துருவா, இல்ல இந்த சாபம் வேண்டாம் என்ன அவன் இல்ல, எல்லா இடத்துலயும் எல்லா சரித்திரத்திலும் எல்லாம் பாக்குறான். அந்த ரிஷி சொல்றாராம், இல்ல நான் கொடுத்த சாபம் கொடுத்துதான், அதுக்கு வேணும்னா வேற ஒரு அதை எப்படி கழிச்சுக்கிறதுன்னு வேற ஒரு ஐடியா சொல்றேன் அப்படின்னு வேற ஒரு விஷயத்த சொல்லுவார். உஷாபம் அப்படின்னு அதை மேல காட்டுறார். அந்த மாதிரி சாபம்னா அனுபவித்தே தீரணும். அதை தப்பிக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாதுன்னு இருக்கிறத. அந்த சாபம் இப்ப நமக்கு எதுன்னா இந்த சம்சாரம் தான் பெரிய சாபம். இந்த இடத்துல நாம படாத பாடு கிடையாது, படாத துக்கமே கிடையாது. அப்ப இந்த பெரிய சாபம் இருக்கிறதே, இந்த சாபம் எங்கள் மேல் சாபம் இழிந்து, எம்பெருமானே நீ திருக்கண் பார்வையாலே நம்ம பார்த்தால் நமக்கு இந்த சாபம் தீர்ந்து போயிடும். அதனால நீ எங்களை கட்டாட்சிக்கணும். நான் ஏதோ வேற ஏதோ சாபம் பெற்றிருக்கேன் அதை சாபம் போகணும்னு சொல்லல, சம்சாரம்ன்ற இந்த சாபம் போயிடணும். சாபத்தை போல நமக்கு துக்கத்தை கொடுக்கக்கூடிய அந்த சம்சாரம் நமக்கு நீங்கணும். இதே போல வைணத்தையாழ்வான் இருக்கிறாரே, கருடாழ்வான், அவர் தன்னுடைய பார்வையாலேயே விஷத்தை நாசமாக்குறவர். அவர் ஒன்னும் ஒரு வைத்தியத்தை பண்ணி எல்லாம் விஷத்தை போக்கணும்ன்றது இல்லை, அவருடைய திருக்கண் பார்வையே நமக்கு விஷத்தை போக்கணும். அந்த மாதிரி எம்பெருமானே உன்னுடைய திருக்கண் பார்வை நமக்கு இந்த சம்சாரம் ஆகிற விஷத்தை நீக்க வேண்டும். ஒரு அந்த விஷயத்தை இங்க காட்டுறார். அப்ப இந்த உன்னுடைய திருக்கண் பார்வை இருக்கிறதே, அங்காணி ரெண்டும் கொண்டு எங்கள் மேல் நோக்குதியேல், எங்கள் மேல் சாபம் இழிந்து, இந்த சாபம் எல்லாம் தீர்ந்து போயிடும். சம்சாரமாகிற சாபம் நமக்கு நசித்து போயிடும், சம்சாரமாகிற விஷம் இறங்கிடும். ஆனபடியாலே நீ விழித்து நம்மை நோக்க வேணும்னு உடனே கண்ணன் விழிச்சுட்டார். கண்ணன் தன்னுடைய திருக்கண்கள் திறந்து நிதானமா பார்க்க ஆரம்பித்தார். அது மேல அந்த எம்பெருமான் எழுந்துட்டாரே, வெறும அந்த படுக்கையில எழுந்து அந்த படுத்தபடியே பேசுவாரா, இல்ல எழுந்து உட்கார்ந்து நடந்து வந்து பேசுவாரா, இதெல்லாம் என்னன்றத நாளை தினம் அனுபவிக்க பிராப்தம். திருவாடி பூரத்தில் செகத்துதித்தாள் வாழியே.
திருப்பாவை முப்பதும் செப்பினாள் வாழியே, பெரியாழ்வார் பெத்தெடுத்த பெண்பிள்ள வாழியே, பெரும்பூதூர் மாமுனிக்கு பின்னானாள் வாழியே, 143 வாழியே, உயர் அரங்கற்கே கண்ணி உகந்தளித்தாள் வாழியே, மறுவாரும் திருமல்லி வளநாடி வாழியே, வண்புதுவை நகர்கோதை மலர்பதங்கள் வாழியே, ஸ்ரீமதே சௌமியஜா மாத்ரு முனீந்திராய மகாத்மனே ஸ்ரீரங்கவாசினே பூயான் நித்யஸ்ரீர் நித்யமங்கலம்.